திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு பணியில் இருக்கும் இரு மகன்கள் தனது நிலத்தை பெற்றுக்கொண்டு விரட்டி அடித்ததாக 97 வயது முதியவர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கண்ணீரோடு கையேந்தி காப்பாற்றுங்கள் ஐயா என கெஞ்சியவருக்கு நேர்ந்த கதி என்ன? ரெண்டு பேருமே அரசாங்க வேலையா? ஏன் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க? அந்த மாதிரி அடிக்கிறாங்க. மூணு அப்பாட்டு ஆகுது. ஈட்டு போனாங்க தட்டான்னு பிடிச்சி ஈட்டு போய் வண்டியில் உட்கார வச்சு ஒரு மாதிரி மாத்திரை கேட்டுக்கின்னா போய் எல்லா புழுங்கடா அப்படின்னு ஈட்டு போய் விட்டு கலந்துறாங்க. தவமாய் தவமிருந்து 2 மகன்களை பெற்ற இந்த 97 வயது போராளி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஓய்வெடுக்கும் வயதில் தன்னுடைய மகன்களாலேயே பெரும் சித்திரவதைக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய 2 மகன்களும் தனது நிலத்தை பெற்றுக்கொண்டு சோறு போடாமல் அனாதையாக விட்டுவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு போட மாட்டேங்கிட்டாங்க. 11 மணி வெளியே இருந்து பார்த்தேன் சாப்பாடு போடுது. அப்புறமா ஏந்து 10 மாதிரி முட்டி போட்டுக்கினே போட்டேன். 97 வயதில் கோட்டாட்சியரை சந்தித்து காப்பாற்றுங்கள் ஐயா என்று 2 கரம் ஏந்தி மருங்கிய இந்த மனிதனின் கண்ணீருக்கு காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் தொப்பனந்தல் கிராமத்தை சேர்ந்தவர்தான் இந்த குழந்தை. 97 வயதான இவருடைய மனைவி கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக உயிரிழந்து விட்டார். இவருக்கு ஜெயவேலு, ராமமூர்த்தி என்ற 2 மகன்கள் உள்ளனர். முதல் மகன் ஜெயவேலு வனத்துறையில் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றுள்ளார். 2வது மகன் ராமமூர்த்தி அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். உடம்பில் தெம்பு இருக்கும்போது எதிர்நீச்சல் போட்டு ஓடியவர் ஆசையாய் 3 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார். அதில் விவசாயம் செய்து பெற்ற மகன்களையும் படிக்க வைத்துள்ளார். தற்போது அந்த நிலம் இவர் கையில் இல்லை. மனைவி இருக்கும் வரை சோற்றுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தவர் மனைவியின் மறைவுக்கு பிறகு முற்றிலுமாக உடைந்து போய்விட்டார். இனி ஓடவே முடியாது, உழைக்கவும் முடியாது என்று உணர்ந்த குழந்தை தன்னை போல் தன்னுடைய சந்ததியும் கஷ்டப்படக்கூடாது என்று முடிவெடுத்துள்ளார். 3 ஏக்கர் விவசாய நிலத்தினை 2 மகன்களின் பேர குழந்தைகள் மீது சரி பாதையாக பிரித்து எழுதி வைத்துள்ளார். அதன் பிறகு 2 மகன்களும் முதியவர் கொடுத்த விளைநிலங்களில் விவசாயம் செய்து வருகின்றனர். சொத்து கைக்கு வந்ததும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்களோ என்னவோ, முதியவர் குழந்தையை பட்டினி போட்டுள்ளனர். பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு போட மாட்டேங்கிட்டாங்க. 11 மணி வெளியே இருந்து பார்த்தேன் சாப்பாடு போடுது. சோறு போடாமல் தங்க இடம் கொடுக்காமல் 97 வயது என்றும் நினைக்காமல் விரட்டி அடித்துள்ளனர். சாப்பாட்டிற்கு வேறு வழியில்லாமல் உறவினர் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் இவர் கையேந்தி நிற்கிறார். 1 நாள் 2 நாள் என்றால் சரி, தினமும் என்றால் என்ன செய்வது? மாபெரும் போராளி தன்னுடைய மண்ணை பார்த்து கண்ணீர் விட்டதோடு கையோடு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புறப்பட்டார். வாரிசுகளுக்கு எழுதி வைத்த நிலத்தின் பத்திரத்தை ரத்து செய்து தன்னுடைய பெயருக்கு மாற்றித் தருமாறு மனு கொடுத்துள்ளார். மகன்கள் மீது நடவடிக்கை எல்லாம் வேண்டாம், என் நிலத்தை மட்டும் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டது அதிகாரிகளையே திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு கைநாட்டு ஐயா கைநாட்டு எழுதி வச்சிட்டாரு. மனைவி செத்த பிற்பாடு சாப்பாடு போடல, இது வரைக்கும் எங்கெங்கேயோ சாப்பிட்டுங்கிறாரு. அதனால் அவர் ஒன்றா குழந்தை கொன்றினா கேட்குறாருன்னா, இந்த நிலத்தை எனக்கே ரத்து பண்ணி கொடுங்க, நான் செத்த பிற்பாடு அவனுங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பசங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான் ஜெயவேலுன்றவன், ராமமூர்த்தி பட்டுக்கோட்டையில் டவுன் வண்டியில் இருக்கான், ஆரணி வண்டியில் தான். அவருக்கு என்ன வயசு ஆகுது? ராமமூர்த்திக்கு சார் வரும் ஐயாக்கு 97 சார், 97 வயசு. அரசு பணியில் உள்ள 2 மகன்களும் அனாதையாக விட்டுவிட்டார்கள் என்று 97 வயதில் ஆரணி கோட்டாட்சியரிடம் முதியவர் மனு அளித்திருப்பது நெஞ்சை ரணமாக்கி உள்ளது. பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு போட மாட்டேங்கிட்டாங்க. 11 மணி வெளியே இருந்து பார்த்தேன் சாப்பாடு போடுது.